தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தஞ்சாவூர், சுவாஜி மற்றும் சரபோஜி மன்னர்களுடைய வம்சாவளியில் வந்த ஆஷா வீணை வித்வான் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். எங்கள் அம்மாவோட அம்மா வந்து வயலின் ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அந்த வீணை இருக்கிறனால எனக்கு அது மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஹெட் பார்ட்டே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு அந்த உரிய டைம் வரும்போது எனக்கு அது ஸோ என்னோட குருநாதர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். அவருக்கு நன்றியும் நான் தெரிவிச்சுக்கணும். திருச்சூரில் வந்து திரு வீண வித்வான் திரு ஏ அனந்த பத்மநாபன் காயக்கி ஸ்டைல் வந்து அவர் தான் கொண்டாந்துருக்காரு. ஸோ அந்த காயக்கி ஸ்டைல் எப்படின்னா நம்மளோட வேர்ட்ஸ் வந்து இட் ஸ்பீக்ஸ். ஆனஸ்ட்டாக சொல்ல போனோன்னா திருவண்ணாமலையில் இப்போது சில வருஷமாக நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே பண்ணும் போது கனெக்ட் ஆகிற அந்த ஒரு இது வந்து ரொம்ப தெய்வீகமாக நான் ஃபீல் பண்ணுறேன். யாழொழி வந்து சிவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இசை. ஸோ அந்த யாழொழியால் வந்து வீணை இசையை வந்து சமர்ப்பிக்கிறோம். அதில் ஒரு சிவனை பற்றி ஒரு கீர்த்தனை பாடுங்கன்னு சொல்லி அது வந்து சிவனுக்கு போய் டைரெக்டாக போய் அர்ப்பணிக்கும் போது ஒரு மாதிரி கலங்கி தான் அந்த பாட்டை நான் வாசிப்பேன். ஏகாந்த வீணையை தஞ்சாவூர்லேருந்து வர வச்சு இங்கே வந்து அந்த கலம்காரி பெயிண்டிங்ஸ், கிருஷ்ணர், பிரம்மர் எல்லா ஒரு இதுவும் இருக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அந்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணும். ப்ளஸ் இந்த யோகிக் சக்ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மன குறை ஒன்றும் எனக்கில்லை அருணாச்சலா என் குருவானதோ இந்த அண்ணாமலை. இப்போ வளகாப்பு பண்ணி வளையல் போடுறதே வந்து அந்த வளையல் சத்தம் வந்து த சைல்ட் வில் ஹியர், அதனால தான் அது பண்ணுறோம். ஸோ அப்போது அந்த வளையல் சத்தமே அது கேட்கும் போது அந்த வீணையோட நாதம் வந்து டைரெக்டாக அந்த குழந்தையோட வீணை டு எனக்கும் கனெக்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். தஞ்சாவூர், சுவாஜி மற்றும் சரபோஜி மன்னர்களுடைய வம்சாவளியில் வந்த ஆஷா வீணை வித்வான் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை, பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஐபிசி பக்தியில் ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வீணை வித்வானோட ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம முதல் வணங்குற தெய்வம் அப்படின்னு சொன்னால் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் கணபதி. அவருக்காக இந்த வீணை இசையை எங்களுடைய நேயர்களுக்கு உங்களோட கையால் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஐபிசி பக்தி சேனலுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை இந்த லைம் லைட்டுக்கு கொண்டாந்ததற்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீணை இசை எங்களுக்காக. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கம்பீர நாட்டை ராகத்தில் மகா கணபதி தியாகராஜர் கீர்த்தனை என்னுடைய முதலாவது போர்ஷன் ரொம்ப அழகு மேம். கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு ராகம் தான் கம்பீர நாட்டை அப்படின்னும் போது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 12 வயசுலேயே வந்துட்டு இந்த வீணை அப்படிங்கிற ஒரு துறையை தேர்வு செய்திருக்கீங்க. எப்படி இந்த வீணை, அதாவது ஒரு மன்னர் வம்சாவளியில் வந்திருக்கிறீங்க, அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த வீணை இசையை தேர்வு செய்கிறதுக்கான ரீசன் என்ன மேம்? சின்ன வயசில் இருக்கும் போதே அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு
கல்ச்சுரல்ஸில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து எங்கள் அம்மாவோட வீணை இருந்தது, அது ஒரு 80 இயர்ஸ் ஓல்டு. எங்கள் அம்மாவோட அம்மா வந்து வயலின் ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அந்த வீணை இருக்கிறனால எனக்கு அது மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஸோ எப்போ நம்ம அந்த வீணையை கற்றுக்கிற அளவுக்கு நம்ம எப்போ அது மடியில வச்சு நம்ம கத்துக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய சின்ன வயசுல எட்டாது. ஆமா, அது வந்து கொஞ்சம் நல்லா ஐவரியில பண்ணது, கொஞ்சம் நல்லா அந்த ஹெட் பார்ட்டே வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அது வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு அந்த உரிய டைம் வரும்போது எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மற்ற கல்ச்சுரல்ஸு, டான்ஸு, பாட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். பட் இது வந்து மெயினாக நான் எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பப்போ போய் டச் பண்ணி பார்த்துட்டு வருவேன். ஸோ அந்த ஏஜில் கற்றுக்கணும் அப்படின்னு தோணும் போது அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிச்சயமா மேம். கண்டிப்பாக நமக்கு வந்து நம்மளுடைய எல்லா நம்ம ஒரு வித்தியா ஆரம்பமோ என்ன ஸ்டடீஸோ படிக்கணுமோ, அதுவும் குறிப்பாக கலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வாய்க்கிற குரு அப்படிங்கிறவ கடவுளுக்கு நிகரான ஒரு குரு. உங்களுடைய குருவை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீணையை வந்து தொடர்ந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? உங்கள் குருநாதரை பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக குரு இல்லாமல் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ என்னோடய குருநாதர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். அவருக்கு நன்றியும் நான் தெரிவிச்சுக்கணும். திருச்சூரில் வந்து திரு வீண வித்வான் திரு ஏ அனந்த பத்மநாபன், அவர் வந்து உலக அளவில் எல்லா கச்சேரியெல்லாம் பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஃப்ரான்ஸ், பாரிஸில் அந்த யுனெஸ்கோ அப்படின்ற ஒரு ஜூப்ளி இதில் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து உலக மகா மேதன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து இந்த காயக்கி ஸ்டைல் வந்து அவர் தான் கொண்டாந்துருக்காரு. ஸோ அந்த காயக்கி ஸ்டைல் எப்படின்னா நம்மளோட வேர்ட்ஸ் வந்து இட் ஸ்பீக்ஸ். இந்த வீணையில் அந்த வார்த்தைகளை கொண்டாடுவார் அவ்வளோ அழகாக. அந்த கமக காயக்கினாலே அந்த கமகம், ஸோ த வேர்ட்ஸ் வந்து அது அப்படியே வந்து அந்த நாதத்தில் விரல்லே இதுக்கு முன்னாடி மீட்டும் போது நான் கரெக்டாக வேர்டு சொன்னேன். இந்த வேர்டு தானே நீங்கள் அந்த வேர்டு அப்படியே எனக்கு கேட்டுச்சு. சொல்லுங்க. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஸோ அவர் தான் என்னோட குரு. அவரை குருவாக அடையிறதுக்கு நான் உண்மையாகவே ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும், ரொம்ப பெருமை அடைகிறேன். ஸோ அவர் இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக மேம். ஒரு குரு கிடைக்கிறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான டைமில் கரெக்டான குரு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபீல், இந்த ஒரு கோவிலில் நான் இங்கே நின்று நான் என்னுடைய வீணையை கையில் எடுத்து மீட்டுறப்போ எனக்கு கடவுளோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த ஃபீல் எந்த இடத்துல எங்கே வந்துச்சு? நான் வந்து யூஎஸில் எல்லாம் டெம்பிள்ஸ்க்கெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன் நான். ஸோ அங்கே இருக்கிற கோவிலுக்கு வந்து பேப் சுவாமி நாராயணா, வெங்கடேஸ்வர பெருமாள் நியூ ஜெர்சியில் இருக்கிறது. ஸோ அங்கே ஒரு பல கோவிலில் நான் வாசிச்சிருக்கேன். பட் அப்போ எப்படின்னா என்னோடய கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து வீணையில் நான் என்ன சாங் பண்ணுறேன், ஸோ அங்கே போய் ரீச் ஆகுதா, அது ஸோ ஜனங்களுக்கு அது திருப்தி ஆகுதா அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் வாசிச்சிருக்கேன் நான். ஹானஸ்ட்டாக சொல்ல போனோன்னா திருவண்ணாமலையில் இப்போது சில வருஷமாக நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே பண்ணும் போது கனெக்ட் ஆகிற அந்த ஒரு இது வந்து ரொம்ப தெய்வீகமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அங்கே போய் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே எந்த ஒரு அதை என்னை அறியாமலே நான் வந்து கண்டினியூஸாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. கண்டிப்பாக இந்த திருவண்ணாமலையில் குறிப்பாக எந்த இடத்துல வந்து நீங்கள் கடவுளோட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண தருணம் ஏதாவது இருக்கா? இருக்குது. திருவண்ணாமலைன்னும் போது அங்கே வந்து முதல்ல அங்கே தலைமை குருக்களாக இருக்கிற இளவரசர் பட்டம் வாங்கி மிராசு அர்ச்சகர் அவர் திரு பிடி ரமேஷ் குருக்கள் அவருக்கு நான் என்னோடய நன்றியை கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு சில வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாசிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அப்போ அந்த முதல் போய் அங்கே வாசிக்கும் போது கருவறைக்கு முன்னாடி மூலவருக்கு அலங்காரம் பண்ணி ஒரு 1008 கலசம் வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க. மகா யாகம், அக்னி நிவர்த்தி இதுக்காக மகா யாகம் வளர்த்துருந்தாங்க. ரொம்ப 3 நாள் ப்ரோக்ராம், அது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அங்கே போய் பண்ணுறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இவ்வளோ நாள் எல்லா கோயிலுக்கும் வாசிச்சிருக்கேன், கடைசியில் அண்ணாமலையார் வந்து நம்ம இடத்துல இருந்து என்னை கூப்பிட்ருக்காருன்ற மாதிரி எனக்கு ஒரு அது உள் உணர்வு எனக்கு அதில் தெரிஞ்சது. அதில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு ரொம்ப டீப் ஃபீல் எப்படி வந்ததுன்னா, அந்த அண்ணாமலையாருக்கு வந்து ஓமத்தில் வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா அர்ப்பணிப்பாங்க. அந்த எல்லா பூஜை முடிஞ்ச உடனே அந்த ஒவ்வொரு முக்கியமான பொருட்கள்லாம் யாகத்துக்கு அனுப்பிச்சு இது சிவபெருமாளுக்கு நாங்கள்
சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அங்கே வேத பாடசாலையிலேருந்து எல்லாம் குருக்கள் எல்லாருமே வந்து வேதம் ஓதுவாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, அது பொதுவாக வந்து அண்ணாமலையாருக்கு வந்து யாழிசை குழலிசை கூத்தொழி, அதாவது யாழொழி குழலொழி கூத்தொழின்றது வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு இசை. ஸோ அந்த யாழுன்றது வந்து ஸ்ட்ரிங்ஸ் சம்மந்தப்பட்டது. இது மூணும் வந்து அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, வேதம் ஓதி ஒவ்வொரு பாடல்களாக திருப்புகழ் அந்த மாதிரி ஒரு பாடல்கள் சிவனோட புராணத்தை வந்து அவங்க வந்து ஓதுவாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி இது சிவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகா குண்டத்தில் ஒன்று போடும்போது அவங்க சொல்லுவாங்க அந்த லாஸ்ட் அந்த ஃபினிஷிங் இதில். ஸோ அப்போது அந்த வீணை எல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் நான். ஸோ அப்போ அந்த லாஸ்ட்டாக வந்து அவங்க வேதம் ஓதுனதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, யாழொழி வந்து சிவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இசை. ஸோ அந்த யாழொழியால் வந்து வீணை இசையை வந்து சமர்ப்பிக்கிறோம், அதில் ஒரு கீர்த்தனை சிவனை பற்றி ஒரு கீர்த்தனை பாடுங்கன்னு சொல்லி அது வந்து சிவனுக்கு போய் டைரெக்டாக போய் அர்ப்பணிக்கும் போது அது ரொம்ப ரொம்ப புல்லரிக்கும். ப்ளஸ் ரொம்ப இமோஷ்னலி ரொம்ப ஒரு மாதிரி கலங்கி தான் அந்த பாட்டை நான் வாசிப்பேன். ஸோ எப்போதுமே நான் வாசிக்கிறது ஆபோகி ராகத்தில் சபாபதிக்கு வேறு தெய்வம் நிகராகுமா அப்படின்றது ஒரு பாடல், ரொம்ப பிரமாதமான ஒரு பாடல். அதை வந்து அர்ப்பணிப்பேன், சிவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அது ஒரு அந்த இனிமையான அந்த கீர்த்தனை அது ஆபோகி ராகத்தில் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, அது எங்களுக்காக எங்களுடைய நேர்களுக்காக. கண்டிப்பாக. அற்புதமான திருவண்ணாமலையார் வந்து எப்படி அது அவ்வளோ தூரம் விரும்பி ஏற்றுப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இதை கேட்கும் போதே ஃபீல் ஆகுது மேம். இந்த மகா சிவராத்திரி காலத்தில் உங்களுடைய கச்சேரி திருவண்ணாமலையில் நடந்திருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக அது ஒரு மறக்க முடியாத ஒரு அபூர்வமான எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ திருவண்ணாமலையில் மகாசிவராத்திரி அப்போது வாசிக்க போகும்போது அந்த கூட்டத்தை பார்த்தே கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை என்னோட கச்சேரியில் நான் பார்க்குறது வந்து அது ரொம்ப இதாக முதல் வாட்டி. ஸோ அப்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. பட் ஆனால் அருணாச்சலேஸ்வரரோட அருளால் அங்கே போய் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிட்டு வந்தேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னால் லைக் அந்த பாண்டிங் எனக்கும் அருணாச்சலேஸ்வருக்கும் உள்ள ஒரு பாண்டிங் வந்து அது இருக்குது அப்படின்றது வந்து அது பூர்வ ஜென்மத்து பந்தமா என்னன்னு தெரியல. எனக்கு அப்போ தான் நான் உணர்ந்தேன், சரி சிவனோட ஆலயத்தில் வந்து எனக்கு இவ்வளோ ஒரு இது வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்ற போது அந்த பாண்டிங் அந்த டைம் நான் உணர்ந்தேன் நான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்வீட்டான மெமரி அது. திருவண்ணாமலை திருத்தலத்தில் மகா சிவராத்திரி அன்னைக்கு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி உங்களுடைய கச்சேரியில் அந்த பாடின ஒரு பாடல் எங்களுக்காக இசையாக வீணைநாதமாக கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக.
நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அழகான ஒரு பாடல், அற்புதம் அற்புதமா. ரொம்பவே நன்றி இந்த பாடலுக்கு. தேங்க்யூ. அடுத்து வந்து முதல்ல ஒரு கச்சேரி பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த கச்சேரி எங்கே பண்ணீங்க? அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு நான் வந்து மேடை ஏறி கச்சேரி பண்ணதே வந்து தியாகராஜ ஆராதனா திருவையாறில் தான். ஸோ அது வந்து எனக்கு கிடைச்ச மிக பெரிய பாக்கியம் தான் சொல்வேன் நான். ஏன்னா அங்கே மகா மேதைகள் லெஜண்ட்ஸ் எல்லாம் வந்து வாசித்த இடம். ஸோ அங்கே தியாகராஜரோட கீர்த்தனையை அங்கே தியாகராஜர் கோவிலுக்கு எதிர்க்க சமர்ப்பிக்கும் போது அது ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல்ற பெரிய பாக்கியம் தான் சொல்லுவேன். பம்பர் லாட்ரி மாதிரி அது. ஸோ ஃபஸ்ட்டு மேடையே அதுதான் என்னோடது. இந்தியாவுக்குள்ளே நிறைய மேடைகள், நீங்கள் நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்கீங்க. இதே போல் இன்டர்நேஷ்னலாக வெளிநாடுகளில் கச்சேரி பண்ண அனுபவம் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து வெளிநாட்டில் தான் நான் பண்ணேன் நான். ஸோ ஆன்லைன்லேயே பண்ணியிருக்கேன். முதல்ல நான் வந்து வெங்கடேஸ்வர பெருமாள் சுவாமி கோயில் அங்கே இருக்குது நியூயார்க்கில். ஸோ அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன் நான். ஸோ அங்கே வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. லைக் ரொம்ப இன்னர் டீப்பாக அதோட ரொம்ப நுணுக்கத்தை கூட அவங்க நோட் பண்ணி ரசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்க ரொம்ப ஊக்குவிச்சாங்க, பாராட்டினாங்க. ஸோ அதில் அந்த மாதிரி அவங்க அப்படியே அடுத்தது பேப் சுவாமி நாராயணில் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேப் சுவாமி நாராயணில் இது வரைக்கும் யாரும் ரொம்ப போய் நம்ம இந்தியன்ஸ் வாசித்தது இல்லை. அப்படி தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ எனக்கு மகா மேதைகள்லாம் அங்கே இருக்காங்க, எவ்வளோ வீண வித்வான்லாம் யூஎஸ்லேயே இருக்காங்க. பட் எனக்கு இங்கே இருக்கிற எத்தனையோ மைல் தாண்டி இருக்கிற எத்தனையோ 1000 மைல் தாண்டி இங்கே இருக்கிற எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்குன்ற போது ஸோ நான் வந்து அந்த தெய்வத்தோட கொஞ்சம் கனெக்ட் ஆகிறேன்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ அது வந்து என்னை டிவோஷனலாக நான் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வையும் எனக்கு கொடுத்தது அது. இவ்வளோ மேடைகள் வாசிச்சிருக்கீங்க, இவ்வளோ பேரை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த மேடைகள். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு கலைஞருக்கு அப்படின்னு சொல்லும்போது மக்களோட கைதட்டல், அதே நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற வந்து அவார்ட்ஸ், அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் வந்து அச்சீவ் பண்ண அவார்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். ஒவ்வொரு கோவிலில் நான் வாசிக்கும் போதும் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். அவங்க வந்து எனக்கு வந்து அங்கேருந்து பேப் சுவாமி நாராயணன் எடுத்துக்கோங்க, அங்கே நான் வாசிக்கும் போது நான் எதுவுமே எதிர்பார்க்காம கடவுளுக்கே அர்ப்பணிக்கிறேன் நான் அந்த இசையை. ஆனால் அவங்க வந்து எனக்கு இங்கே சென்னையில் எக்மோரில் பேப் சுவாமி நாராயண டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து ஒரு நல்ல பெரிய மார்பிள் சரஸ்வதியை அனுப்பிச்சு என்னை இங்கேருந்து கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா வச்சு எனக்கு வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸு அவார்ட்ஸு எல்லாம் நான் வாசிக்கிற கோவில் எல்லாம் அது ஒரு அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளோ ஹானர் பண்ணி எனக்கு அது கிடைக்கும் போது ஐ எம் வெரி ஹானர்ட் அண்ட் பிளெஸ்ட். அடுத்து நம்ம வீணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வீணை வந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு அது வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவன் மாதிரி தான். வீணை வாசிக்கிற எல்லாரும் சொல்கிறது. சில நேரத்தில் வீணையெல்லாம் சில பேர் கூடயே ட்ராவலே பண்ணும், எங்கே போனாலும் வரும். இப்போ நான் வீணை கற்றுக்கிறேன், என்னோட வீணை கூட கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ட்ராவல் பண்ணி என்கிட்ட இன்றைக்கும் என் கூட தான் இருக்குது. நீங்கள் இந்த வீணை இதுக்கு பின்னால் இருக்கிற உங்களோட கனெக்ட் பற்றி சொல்லுங்கள். இதோட கண்டிப்பாக ஒரு கனெக்ட் இருக்கும். ஏன்னா வீணை வாசிக்கிறவங்க, வீணை வச்சிருக்கிறவங்க, வீணை வாசிக்க விரும்புகிறவங்களுக்கு இது தெரியணும். இந்த கனெக்ட் எப்படி இருக்குது? இந்த வீணை உங்களுக்கு ஃப்ரெண்டா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கூட பேசுவீங்களா? எப்படி சொல்லுங்கள். இந்த வீணை மட்டும் இல்லைங்க, நான் வந்து வீணை கலெக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். முதல் வந்து எனக்கு வீணை வந்து எங்கள் அம்மாவோட வீணை தான். அது இப்போது ஐ திங்க் இட் வில் பி 90 years, 80 to 90 years ஓல்டு வீணை. அது ஃபுல்லாக ஐவரியில் இருக்கும் அது. ஸோ அது பல கச்சேரியில் அந்த வீணையில் நான் வாசிச்சிருக்கேன். இப்போது இந்த வீணை கலெக்ஷன்ஸ் ஆஃப் மதுரா வீணா, விசித்திர வீணா, தஞ்சாவூர் வீணா,
அந்த மாதிரி வீணெல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமே எத்தனை வீணை வச்சிருக்கீங்க? ஒரு 6 வீணை வச்சுருக்கேன் சூப்பர். நான். அந்த 6 வீணையும் ஒரு டிசைனில் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கிரேஸ் நான் எனக்கு. அதனால அந்த மாதிரி நான் ஸ்பெஷலாக அதை பண்ணி ஏகாந்த வீணையிலே அதெல்லாம் பண்ணி வைப்பேன். ஸோ இதுவும் ஏகாந்த வீணை தான். இது ஏகாந்த வீணையை தஞ்சாவூர்லேருந்து வர வச்சு இங்கே வந்து அந்த கலம்காரி பெயிண்டிங்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலம்காரி பெயிண்டிங்கில் வந்து கிருஷ்ணர், பிரம்மர் எல்லா ஒரு இதுவும் இருக்கணும்னு சொல்லி ஒரு பெயிண்டரை வர வச்சு அது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது ரீசண்டான இதுக்கெல்லாம் இப்போ இந்த கச்சேரிக்கெல்லாம் இதுதானே கனெக்ட் அப்படின்ற போது அது அந்த பழைய வீணையாக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கிற வீணையாக இருக்கட்டும், வீணை டு எனக்கும் கனெக்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பே வந்து லைக் அது ஒரு எனக்கு பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ வந்து எப்போவுமே நான் ஆஸ் அ விமனாக நிறையா கோத்ரூ பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஒரு ஹாப்பி மூட் இருந்தாலும், ஒரு சேட் மூட் இருந்தாலும், ஒரு டிப்ரெஷன் மூட் இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு மூட்னா ஃபஸ்ட்டு வந்து ஓடி வந்து தொடுறது வந்து வீணையை தான். ஸோ அக்கார்டிங் டு த மூட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என் மைண்டுக்கு தகுந்த மாதிரி அதை நான் வந்து டியூன் பண்ணி இட் இஸ் அட்டாச் டு மீ. மேம் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்திருக்கீங்க. இப்போது வீணை அப்படின்னு சொல்லி முழுவதுமாக வீணைக்கு நீங்கள் உங்களை வந்து அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அட் த சேம் டைம்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? இது எப்படி முடியுது? அதுதான் ஆஸ் ஐ டோல்ட் பிஃபோர், எனக்கு வந்து வீணை இஸ் மை பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம எப்படி நம்ம அங்கம் வச்சுட்டு தானே எல்லாமே நம்ம பண்ணுறோம். நம்ம ஒரு ஆஃபீஸ்னால் போகிறோம், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்னால் போகிறோம், அந்த மாதிரி வந்து எங்கே போனாலும் அதோட கனெக்ட் வந்து வீணையில் இருக்கும் எனக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போது ஆஃபீஸ் அந்த மாதிரி போகிற டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் இதாக இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு வீணையே தொட முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ நான் வந்து அதை வச்சுட்டு நான் ஏதாவது ஓன் கம்போசிங் எதாவது பண்ணுவேன், இல்லை ஏதோ ஒரு சாங்ஸ் வாசிப்பேன். லைக் எப்போ டைம் கிடைக்குதோ நான் பண்ணிவிடுவேன். ஸோ பட் ஐ வில் நாட் லீவ் த வீணாவோட கனெக்ஷன் எப்போவுமே இருக்கும். கண்டிப்பாக அந்த வீணை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய எமோஷன்ஸை கொடுக்குது, அதே போல் நிறைய பாசிட்டிவான திங்ஸை கொடுக்குது அப்படிலாம் நிறைய வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்து நம்ம வாசிக்கிறப்போ இந்த விரல்களில் வலி ஏற்படும். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம ஒரு கற்றுக்க போகிறாங்க, ஒரு வீணை கற்றுக்க போகிறாங்கன்னா நிச்சயமாக சொல்லுவாங்க அந்த விரலில் எல்லாம் ஏதோ போடணுமே, இப்படி எல்லாம் போடணுமே அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. லைஃப்லேயே வந்து வித்தவுட் பெயின் தேர் இஸ் நோ கெயின்னு வாங்க. ஸோ இது வந்து எல்லாம் வீணை, மியூசிக், கலை இதெல்லாம் சொல்லலை. ஈவன் இந்த லைஃப் ஆஃப் ஹியூமன் வந்து வித்தவுட் பெயின் தேர் இஸ் நோ கெயின். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வந்து இல்லை. நம்ம வந்து அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ப்ராக்டிஸாக ஒரு 2 hours 3 hours கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் யூ வில் ஹேவ் த பெயினா. அதுக்கப்புறம் அதுக்கு தான் இருக்கே கோகனட் ஆயில் அது இதுன்னு வச்சுட்டு கையில் பெயின், காலில் பெயின் இருக்கும், கால் மரத்து போயிடும், இப்படிலாம் டெஃபினட்டாக எல்லாமே இருக்குது. அதுதான் சொல்லிட்டேனே, நம்ம ஒரு இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இதெல்லாம் நம்ம பெருசாக நம்ம நினச்சோன்னா வி கேனாட் அச்சீவ் எனிதிங் அப்படின்ற ஒரு இதில் நான் ஐ ஃபீல் தட். கண்டிப்பாக அது எல்லாத்தையும் கடந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்டு இசையே அப்படி தானே. இப்போ அது கேட்பவர்களையும் பார்ப்பவர்களையும் இன்பத்துக்கு உட்படுத்துவதானே இசை. அப்படின்னும் போது இது வீணை இசை அப்படின்றது இன்னும் தெய்வீகத்தன்மை பொருந்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட் இதுதான், இந்த ராகம் தான் அப்படின்னா என்ன? எல்லா ராகமும் வந்து இட் இஸ் அ ஃபேவரட் தான் ஒரு விதத்தில். பட் லைக் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட், ரொம்ப பிடிச்ச ராகம் அப்படின்னு சொன்னால் அமிர்தவர்ஷினி சொல்லலாம். கூட்டிட்டு வர போறீங்க. அமிர்தவர்ஷினி ராகம் வந்து இட்ஸ் ஃபார் ரெயின். பட் அதோட மெலோடி டியூன் வந்து ரொம்ப இதமாக இருக்கும். லைக் வி கெட் பீஸ் இன் இட் அப்படின்னு என்னோட ஃபீல் அது. ஸோ எனக்கு அமிர்தவர்ஷினி ராகம் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்களுக்காக ஒரு பாட்டு, இது அமிர்தவர்ஷினியில் சுதாமயி, சுதாநிதி அந்த பாட்டை பார்த்திங்க.
கண்டிப்பா சென்னையில மழையே இல்லை, ரொம்ப ஹீட்ல இருக்கிறோம். இந்த வீணை இசை கேட்டாவது மழை பெய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்பவே சொன்னது போல தான் இப்போ நம்ம மழை வர்றதுக்காக ஒரு அமிர்தவர்ஷினி, தாலாட்டுக்காக ஒரு நீலாம்பரி, இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம், ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான். ஒரு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே ஸ்ட்ரெஸ், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாமே வந்து ரிக்கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ராகம் இருக்கா, இதை வாசிக்கிறதுக்கான ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அப்படி எல்லா ராகமுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தாங்க. இதுக்குன்னு பர்டிகுலர் ராகம் அப்படின்ட்டு இல்லை, ஹீலிங் மந்த்ரா அப்படின்ற மாதிரி லைக் நிறையா ராகத்தில், அதாவது எல்லா ராகத்துலேயுமே நம்ம அதை கொண்டாடலாம். ஸோ அந்த மெலோடியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொண்டாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ரெஸ், வீணை வாசிக்கிறதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போய் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த வீடு வந்து அந்த இல்லமே வந்து ஒரு அமைதி நிலைக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இதை தாண்டி வீணை வாசிக்கிறது மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்? நம்மளுக்கு இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து அந்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணும். ப்ளஸ் இந்த யோகிக் சக்ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 7 சக்ராஸ் ஆஃப் த ஹியூமன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீணையில் 7 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 ஸ்ட்ரிங்ஸோட நாதமும் வந்து இந்த யோகிக் சக்ராவை வந்து ஓப்பன் பண்ணும். நம்ம யோகாவை வந்து நம்ம பண்ணுறதே வந்து இந்த சக்ராஸ் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு ரெஸ்ட் கிடைக்கும், எல்லாம் பார்ட்ஸில் இந்த நர்வ்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட்டில் வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த யோகிக்கு இதெல்லாம் பண்ணுறது. ஸோ அதை வந்து ஈக்குவலாக இந்த வீணை கொண்டாடும். அது எனக்கு நம்ம சயின்டிஃபிக்கலாக இட் இஸ் ப்ரூவன். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஸ்வரம், ஒவ்வொரு நாதம், அந்த வீணையோட நாதம் வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். நம்ம அதை வாசிக்க வாசிக்க காம் டவுன் பண்ணும். அதனால தான் நம்மளுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வரும். ஸோ இப்போ நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் ப்ராப்பராக ரெஸ்ட்டில், அதாவது கண்ட்ரோலபிளாக இருக்கும் போது நம்மளோட ராகம் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல்டாக வரும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம வாசிக்கும் போது எங்கெங்கேயோ போகும், லைக் அது மல்டிப்பிள், அது அந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து மாறி மாறி போகும்போது ஒரு அபஸ்வரம் கேட்கும். ஸோ தட் இஸ் அவர் மைண்ட் செட். ஸோ நம்ம கொஞ்சம் காமாக இருக்கும் போது வி வில் பி ஏபிள் டு ப்ளே. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் பிட்வீன் ஹியூமன் பாடி அண்ட் வீணை. குறிப்பாக நம்ம வந்துட்டு இந்த ப்ரெக்னென்ட்டில் இருக்கிற அந்த ப்ரெக்னென்சி உமன்ஸ், அவங்களுக்கு கூட நம்ம இந்த வீணை இசையை வந்து கேட்கறதுக்கு கொடுக்கலாம். அது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுக்கும் அவங்களோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் கொடுக்கும்? லைக் எப்படி நம்மளோட சக்ராஸ் வந்து ஓப்பன் ஆகுது, நம்மளோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுதோ, அந்த குழந்தைக்கு இப்போ நம்ம வந்து இப்போ வளைகாப்பு பண்ணி வளையல் போடுறதே வந்து அந்த வளையல் சத்தம் வந்து த சைல்டு வில் ஹியர், அதனால தான் அது பண்ணுறோம். ஸோ அப்போது அந்த வளையல் சத்தமே அது கேட்கும் போது அந்த வீணையோட நாதம் வந்து டைரெக்டாக அந்த குழந்தையோட ஒரு காதுக்கு போகும். ஸோ இட் கேன் ஹியர். ஸோ அதனால் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க உங்கள் குருநாதரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்வரங்களில் கேட்குற மாதிரி அந்த ஸ்பெஷாலிட்டி. நானும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நான் கேட்டேன். எனக்கு அந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியில் வந்து நீங்கள் அந்த மண்கலம் அப்படின்ற அந்த போர்ஷனை நீங்கள் வந்து வாசிச்சிருந்தீங்க. எங்களுடைய நேயர்களுக்காக அந்த போர்ஷன் ப்ளீஸ்.
இப்போ நம்ம வந்து டிவோஷனலாக தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வீணையில் வந்து வாசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஓன் காம்பசிஷன் வந்து பண்ணணும். அதாவது நாங்கள் உங்களுடைய இசையில் நீங்கள் வந்து ஒரு பாடலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா, அல்லது அந்த மாதிரி ஏதாவது கம்போஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அதை நான் ரிலீஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் வந்து பாட்டு எழுதுவேன், டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி சில சாங்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ எட் டு ஃபினிஷ் இட். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதை நான் வந்து கண்டிப்பாக மேம். இப்போது நம்ம வீணை வாசிக்கிறோம்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறப்போ கண்டிப்பாக ஸ்வரமெல்லாம் பாடணும். உங்களோட இந்த இதில் வந்து சில பேர் வந்து ஸ்வரம் சொல்லி கொடுத்து வீணை கற்றுக் கொடுப்பாங்க, சில பேர் வாசித்து காமிச்சு இது எந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க? உங்களால் பாட முடியும்னா எங்களுக்காக ஒரு 2 வரி ஏதாவது ஒரு சாங் பாடுங்க மேம். இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. இப்போது வந்து என்னோட குரு எல்லாம் வந்து ஸ்வரமே வந்து சொல்ல மாட்டார், ஸ்வரமே சொல்லி கொடுக்க மாட்டார். ஜஸ்ட் அவர் வந்து அந்த பாட்டு, அந்த பேசிக்கில் மட்டும்தான் அந்த ஸ்வரம், மற்றதெல்லாம் அந்த பாட்டு பாடி அது காதால் கேட்டு தான் நீங்கள் வாசிக்கணும் அப்படின்வாங்க. நம்ம புக்கு நோட்டெல்லாம் எழுதி ஸ்வரத்தை பார்த்து பார்த்து பாடினா ஆல்வேஸ் யூ வில் ஹாவ் தட் அடிக்ஷன். ஏதாவது ஒன்றுனா நம்ம உடனே நம்ம ஸ்வரம் பார்க்கணும் அப்படின்ட்டு அது வந்து காதுலேயே கேட்டு இது வந்து நீங்கள் வந்து வாசிக்கிற அந்த ஒரு தன்மை வரணும்னு அந்த பேஸ்லேருந்தே அந்த மாதிரி பழகி ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு வர்ணம் ராகம் சொல்லிடுவாங்க, அந்த ராகத்துக்குள்ளே இருக்கிற ஸ்வரத்தில் இல்லை பாட்டை வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பாட்டை கேட்கும் போது நம்ம வந்து இந்த ராகா இப்போ நாட்டை ராகத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை ராகத்தில் ஒரு பாட்டு பாடினா ஸோ அந்த ஆரோகண ஆவரணத்துக்குள்ளேயே நம்ம வந்து அவங்க என்ன அதை சொன்னாங்க அப்படின்றத வந்து நம்ம அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பண்ணணும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அப்படி தான் எங்கள் குருவும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ நான் கேட்டது போல் எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 2 வரி பாடல். சிவநாமம் தினம் சொல்லி வருவேனையா, மனக்குறை ஒன்றும் எனக்கில்லை அருணாச்சலா, என் குருவானதோ இந்த அண்ணாமலை, என் குருவானதோ இந்த அண்ணாமலை, என் இருவிழி நீரே குரு தட்சணை, என் இருவிழி நீரே குரு தட்சணை, சிவநாமம் தினம் சொல்லி வருவேனையா, மனக்குறை ஒன்றும் எனக்கில்லை அருணாச்சலா. அழகு மேம், அழகு. அங்கேயும் வந்து அருணாச்சலேஸ்வரரை வந்து பாடி ரொம்பவே வந்து நெகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். அதாவது வீணை அப்படிங்கிற ஒரு இசைக்குள்ளே இந்த உலகமே அடங்கிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இன்டர்வியூ பார்க்குற நிறைய பேருக்கு புரியும் மேம். இப்போ நீங்கள் மேடை கச்சேரிகள் செய்கிறீங்க, நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம்? கிளாஸ் எடுக்கிறேன். நிச்சயமாக ஒரு கலையினா அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் குருநாதர் உங்கள் விரலில் வந்து அவ்வளோ வித்தையை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அடுத்த தலைமுறைகளும் உங்ககிட்ட இருந்து இந்த வித்தையை கற்றுக்கிறதுக்கு நிறைய தலைமுறை, அடுத்த தலைமுறை குழந்தைகள்லாம் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல், என்னுடைய பிரார்த்தனை. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த வீணையோட பல வருஷத்துக்கு பிறகு நானும் இந்த வீணையை பார்க்கறது, கேட்கறது, இந்த இசையை கேட்கறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கேன். இந்த இன்டர்வியூ என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.